புல்கா சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கோதுமை மாவு சப்பாத்திக்கு பிசைவது எப்படி அப்படின்னு என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதுபோல் ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் பிசைஞ்சு மாவை வச்சுக்கணும். அது இந்த மாதிரி உருண்டைகளாக பிடித்து வச்சுக்கணும். அது எப்படி புல்கா சப்பாத்தி எப்படி போடுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இது போல் மாவை உருண்டைகளாக எடுத்துட்டு நல்லா உருட்டிட்டு கோதுமை மாவு கொஞ்சம் எடுத்துட்டு ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ்க்கு நல்லா தட்டி எடுக்கணும். எல்லாத்தையும் முதவே கூட நீங்கள் தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அடுப்பில் போட்டு எடுக்க வேண்டியது தான். அது எப்படின்னு நம்ம பார்ப்போம். நிரன்ஸ் கிச்சனோட 100வது வீடியோவுக்கு